இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சென்னையில் அமைந்துள்ள மத்திய கைலாஷ் விநாயகர் கோயிலானது தரைப்பகுதியில் இருந்து 7 அடிக்கு உயர்த்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர் நாகராஜன் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். சென்னையில் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்திருக்கக்கூடிய ஒரு கோயில் மத்திய கைலாஷ் விநாயகர் கோயில். இந்த விநாயகர் கோயிலை உயர்த்தக்கூடிய ஒரு வேலைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கிறது. நாம் இப்போ இந்த மத்திய கைலாஷ் கோயிலில் தான் இருக்கோம். குறிப்பாக இந்த மத்திய கைலாஷ் கோயில் எதுக்காக ஃபேமஸ்ன்னு சொல்லி பார்க்குறப்ப காசி ஒரு பக்கம் ஒரு கைலாயம் சொல்லுவாங்க, அதே மாதிரி இந்த பக்கம் ராமேஸ்வரம் ஒரு கைலாயம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அதுக்கு இரண்டுக்கும் நடுவில் இந்த மத்திய கைலாஷ் கோயில் அமைஞ்சிருக்கிறது. இந்த விநாயகர் பெருமான் கோயில் பித்ரு கட்டளை, அதாவது திதி கொடுப்பதற்கு மிகவும் உகந்த கோயிலாக பார்க்கப்படுகிறது. இப்போ இந்த கோயிலை எப்படி உயர்த்திட்டு இருக்கிறாங்க, அதாவது 6லேருந்து 7 அடிக்கு சாலை பகுதியிலேருந்து ஏற்றிட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். இப்போ என்னுடைய இடதுபுறம் பார்க்கலாம். இடதுபுறமாக இருக்கக்கூடியது கோயிலுடைய ஆக்சுவல் ஹைட்டு, அதாவது 7 அடிக்கு கீழே கிரவுண்டில் நிறுவப்பட்ட டைமில் இருந்த ஹைட்டில் இருக்குது. அதாவது கிரவுண்டில் இருக்குது, இந்த நிலத்தில் புதிதாக நிறுவப்பட்ட 1980 டைமில் நிறுவப்பட்ட கோயிலுடைய ஆக்சுவல் ஹைட்டில் இருக்குது. இப்போ அடுத்ததாக இந்த கோயிலுடைய ஒவ்வொரு சிறு கோயில்களையும் சரி, அதே மாதிரி முக்கிய பிரதானமான கோயிலும் சரி, ஒவ்வொன்றுமே ஜாக்கிகள் மூலியமாக உயர்த்தக்கூடிய வேலைகளை ஹரியானாவை சேர்ந்த ஒரு கம்பெனி பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட பல வருடங்கள் பாரம்பரியத்தோட கோயில்களை உயர்த்தக்கூடியதற்கான ஒரே பேட்டன் ரைட் கொண்ட நிறுவனமாக அவங்க இருக்கிறாங்க. அந்த கட்டுமான தொழில் நிறுவனம் ஹரியானாவை சேர்ந்தவர்கள் ஒரு 20லேருந்து 25 பணியாளர்களை கொண்டு பொறுமையாக இந்த கோயிலை உயரம் ஏற்றக்கூடிய விஷயங்களை பண்ணிகிட்ருக்கிறாங்க. சவாலான பல விஷயங்கள் இருந்தாலும் அதை முறைப்படி பார்த்து சர்வே எடுத்து மெஷர்மெண்ட்ஸ் படி 5லேருந்து 7 அடி உயரத்திற்கு இந்த கோயிலை உயர்த்தக்கூடிய பணிகள் தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோயிலுடைய முக்கிய கருவறை தலம். இந்த முக்கிய கருவறை தலம் மிகப்பெரிய ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் கட்டப்பட்டிருக்கிறதுனால அதில் எந்த விதமான அதிர்வுகளும் ஏற்பட்டு வரக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு பில்லர் அமைச்சு அந்த பில்லருக்கு மேலே செங்கல்ல ஒரு லேயிங் பண்ணி அதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு அடியில் குழிப்பறித்து அதிலிருந்து ஒரு 360லேருந்து 400 ஜாக்கிகள் சப்போர்ட்டோட ஒவ்வொரு அடிக்காக செங்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறோம். வரக்கூடிய மக்களுக்கு எப்போவுமே பாரம்பரியம் மாறாமல் செயல்படணுன்றதுக்காக இந்த கோயிலை உயரம் உயர்த்தக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. இந்த பணிகள் முற்றிலுமாக நிறைவடைஞ்சதுக்கு பிறகு இந்த கோயிலை மீண்டும் மறுபிரதிஷ்டை செஞ்சு சிலைகள்லாம் மறுபிரதிஷ்டை செஞ்சு அது முழுக்க முழுக்க பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி இங்கே கோயில் நிர்வாகம் சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு ரொம்ப பயன்படக்கூடிய விதத்தில் இந்த பித்ரு கட்டளை என்னுடைய பாரம்பரியம் மாறக்கூடாதுன்றதுக்காக இந்த கோயிலை உயர்த்தக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது பக்தர்கள் மத்தியில் மிகப்பெரிய நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னா இது முற்றிலுமாக நீர் சூழ்ந்துருதுன்றதுனால இந்த கோயிலை இடம் மாற்றாமலும் அதே மாதிரி வேறு எதுவும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாத ஒரு சூழல் இந்த கோயிலை பத்திரமா பாதுகாத்து இதை உயர்த்தி மீண்டும் அந்த பாரம்பரியம் பராமரிக்கப்படக்கூடிய நிலையில் பித்ருக்கட்டளை ரெகுலராக பண்ணக்கூடியவர்கள் இங்கே பண்ணணுன்ற ஒரு நோக்கத்துக்காக இதுக்கிட்ட ஒரு 2 கோடி மதிப்பீட்டில் இந்த வேலைப்பாடுகள் நடந்துருக்கிறதா சொல்லப்படுது. இன்னும் ஒரு 6-7 மாதம் நான் சொன்ன மாதிரி பார்க்குறப்ப ஜனவரி 2026 ஜனவரி பொங்கல் டைமில் இந்த கோயிலுடைய உயரம் உயர்த்தக்கூடிய பணிகள், அதே மாதிரி கருவறை இன்னும் சீரமைக்கக்கூடிய பணிகள், சிலைகள் பிரதிஷ்டை செய்யக்கூடிய பணிகள் எல்லாமே நிறைவுற்று கோயில் மீண்டும் பயன்பாட்டிற்கு ஆல்ரெடி இப்போ ஒரு ஷெட்டில் வச்சு மூலவர் வச்சு வழிபட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த பெல் சவுண்டு கேட்டாலே தெரியும். அடுத்து ஒரு 6-7 மாதங்களில் முற்றிலுமாக கோயில் பழைய நிலைக்கு கொண்டு வரப்படும் சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு சுவாரஸ்யமான விஷயமாகவும் அமைஞ்சிருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாமோதரனுடன் செய்தியாளர் நாகராஜன், சென்னையிலிருந்து. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.